தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி மற்றும் ஞாயிறு லீவுடன் பக்கா கோர்ட் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது கோர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உதவியாளருக்கான பணி. கோர்ட்ல உதவியாளர் பணின்றது பார்த்தீங்கன்னா, பல பேர் பல நாட்களா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பு இப்போ அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 29,200 இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்ச சம்பளம் மாதம் 92,300 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படினால ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டாலே போதும், நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 30/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போறீங்க. ஆன்லைனில் நீங்க ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோவை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, சரியா? இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துருக்காங்க, சரியா? இது நிறைய பேர் குரூப் சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருது. இல்லை ப்ரோ, நான் ஜஸ்ட் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், ஒரு ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, மெயினாக பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்டிங் எவ்வளவு, அதில் உமன்ஸுக்கு தனியாக எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, இதில் கேண்டிடேட்டோட நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட நேம் தான் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் மிஸ்டர் அப்படின்னா எம்ஆர் அப்படின்றத போட்டு உங்கள் நேம் எழுதி இனிஷியல் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட நேம் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் நேமில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் 10th படித்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லையோ ஏதோ உங்கள் நேம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நேம் சர்டிஃபிகேட்டில் நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதரோட நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட் டொமினிக்கல் பீகாரான்னு கேட்பாங்க, நீங்கள் பீகாரை சார்ந்தவரான்னு கேட்பாங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, நோ அப்படின்னா நோ தமிழ்நாடு சார்ந்தவராக இருக்கீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா யூஆரை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதை நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்கேஸ் அந்த ஊர் இல்லாமல் டிசபிலிட்டி பர்சனாக இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதாவது டிசபிலிட்டினா உடல் ஊனமுற்றோர்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஒர்க் பண்ணல ப்ரோ அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்றத மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் அதே மொபைல் நம்பர் நீங்கள் கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடி நீங்கள் கீழே போட்டு இந்த இடத்துல டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் விழுந்துடும். இந்த மாதிரி டிக் மார்க் விழுந்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஜாப்க்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அன்ரிசர்வ்ட்லேயே இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் அன்ரிசர்வ்டு அப்படி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் ஃபீமேல் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயது வரைக்கும் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் பிசி இபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சேர்த்து 40 வயது வரைக்கும் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்.
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி 42 வயது வரைக்கும் இருந்தால் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ அல்லது ஐடிஐ இல்லைனா நீங்கள் டிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் பாலிடெக்னிக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சிம்பிளாக சொல்லப்போனால் ஐடிஐயில் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸு இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோவில் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. இல்லை நீங்கள் பாலிடெக்னிக்கில் இது நீங்கள் பண்ணியிருந்தாலே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ 3மே வந்து டெஸ்ட் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஆர் ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் வந்து இருக்கும். ஸோ அதை ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா ஒர்க் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். இது 3ல் வந்து ஏதாவது ஒன்று வந்து இருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து செலக்ட் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வரும்போதே உங்களுக்கான ஃபீஸையும் சரி நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ அன்ரிசர்வ்டு பிசி இபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 1100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி அதாவது லொக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி பர்சனாக கால் ஊனமற்றோர் அப்படி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபாய் வந்து பே பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாயும், இதில் இருக்க கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி போவீங்க இல்லையா, ஸோ லாகின் பண்ணி போய் நீங்கள் பே பண்ணுவீங்களா, சரி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன்லேயே சரி நீங்கள் ஆன்லைன்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நார்மல் தான், எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங் டெஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா வெறும் 80 மார்க் எடுத்தாலே போதும், 2 மணி நேரங்கள் நடக்கும். ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வரைக்கும் நடக்கும். நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே பாஸ், அது 1 ஹவர் வந்து நடக்கும். பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 மார்க் அல்ல 9 மார்க் எடுத்தாலே போதும். அதுக்கு வந்து டைமிங் வந்து கிடையாது, இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் நடக்கும். சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 330 மார்க் எடுத்தாலே போதும், நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் வந்து எவ்வளோ மார்க் இருக்கும், எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு இதிலே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒன் டைம் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு எல்லா டீல்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே புரிய மாட்டேங்குது. எந்த வீடியோக்கு ஏதாவது மாற்றி கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு கிளியராக புரிய மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.